இருள் இல்லாத ஊர். சிச்சு காக்கா குஹுவாத்து 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் எப்பவுமே புது புது இடங்களுக்கு போகணும், அங்க போய் தங்கணும் அப்படிங்கிற ஆசைகள் ரொம்ப அதிகம். ஒரு நாள் சாயந்தர நேரம் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பால்கனில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன வாழ்க்கை வாழ்றோமோ சிச்சு, எப்ப பார்த்தாலும் காலையில எழுந்திருக்கிறது, ஆபீஸ்க்கு போறது, ரொம்ப பிஸியா இருக்கும். ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க பேசிக்க கூட முடியல. அமைதியா இருக்கிற இடத்துல போய் கொஞ்ச நாள் தங்கலாம் போல இருக்கு. ஆமா குஹோ, எனக்கும் அடிக்கடி அதுதான் தோணிக்கிட்டு இருக்கு. இங்க இருந்து எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு இருக்கு. சொல்ல போனா ஏதாவது கிராமத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கலாம் போல இருக்கு. பச்சை பசேல்னு வயலு, சுத்தமான காத்து, அது இங்க கிடைக்குமா? ஆமா சிச்சோ, நாம ஏன் ஒரு தடவை கிராமத்துக்கு போயிட்டு வரக்கூடாது? 2 நாள் லீவ் போட்டுட்டு பக்கத்துல ஏதாச்சும் கிராமம் இருந்தா அங்க போய் 2 நாள் தங்கிட்டு வரலாம். மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இது நல்ல யோசனை தான் குஹோ. நாளைக்கே நாம ஆபீஸ்ல சொல்லி நாளைக்கு ராத்திரி கிளம்பலாம். காலையில எப்படியும் கிராமத்துக்கு போயிடுவோம் இல்லையா? அன்னைக்கு நாள் பூரா அங்கேயே இருந்து நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் சாயந்தரமா திரும்பி வரலாம். அப்படி உடனே போன் எடுத்து பக்கத்துல என்னென்ன கிராமங்கள் இருக்கு அப்படின்னு சிச்சு காக்கா பார்த்துச்சேன். அப்பதான் அவங்களுக்கு விளிச்சபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் தெரிஞ்சுது. அட சிச்சு, விளிச்சபுரம் அப்படிங்கிற ஊரு ரொம்ப நல்லா இருக்கு, இங்கே போலாம். ஆமா குஹோ, வெளிச்சபுரங்கிற ஊரு ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. இங்க ஏதாவது ஸ்பெஷல் கண்டிப்பா இருக்கும், அது என்னன்னு போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் அடுத்த நாள் சாயந்தர நேரம் கார்ல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டாங்க. ராத்திரி 10 மணிக்கு அவங்க பயணத்தை ஆரம்பிச்சாங்க. சரியா ராத்திரி 2 மணி ஆச்சு. வழியெல்லாம் பயங்கரமான இருட்டு. அந்த காரோட லைட் வெளிச்சத்தை தவிர வேற எந்த வெளிச்சமும் இல்ல. இன்னும் ரொம்ப தூரம் இல்ல குஹோ, கூகுள் மேப்ல சொல்றபடி இன்னொரு 10 நிமிஷத்துல கிராமம் வந்துரும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே 10 நிமிஷத்துல வழியிலேயே ஏதோ ஒரு பெரிய வெளிச்சம் தெரிஞ்சது. ஒரு நொடியில அவங்க கார் அந்த வெளிச்சத்துக்குள்ளார போயிடுச்சு. அப்ப அவங்க 2 பேரும் கண்ணை திறந்து பார்த்தப்போ ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரு பட்ட பகல்ல எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துச்சு. ஆகாயம் ரொம்பவும் அமைதியா நீல நிறத்துல இருந்துச்சு. அத பார்த்து குஹோ ஆச்சரியமா, சிச்சோ என்ன இது, அதுக்குள்ள காலையில விடிஞ்சிருச்சா? நாம என்ன தூங்கிட்டோமா? அப்போ சிச்சு காக்கா போன் பார்த்து, அட இல்ல குஹோ, என் போனுல 2:30 மணி அப்படின்னு தானே காட்டுது. ஒருவேளை என் போனு கெட்டு போச்சா என்ன? உன் போன்ல பாரு. குஹுவாத்து அதோட போனுல பாத்துச்சு. அதோட போன்லயும் அப்போ 2:30 மணி அப்படின்னு தான் காட்டுச்சு. அவங்க 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியல. என்ன இது ஆச்சரியம், 2 பேர் போன்லயும் ராத்திரி 2:30 மணின்னு காட்டுது. ஒருவேளை ராத்திரியில தெரியாம வேற ஏதாவது இடத்துக்கு வந்துட்டோமா என்ன? எனக்கு அப்படி தோணல. இங்க போர்ட பாரு, வெளிச்சபுரம் அப்படின்னு தான் இருக்கு. நாம வர வேண்டிய ஊருக்கு தான் சரியா வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க 2 பேருமே மெதுவா அந்த காரை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போனாங்க. ஊர் அமைதியா இருந்துச்சு. அப்பதான் ஒரு வீட்டு வாசல்ல ஒருத்தங்க படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கதான் மஹிகழுக. அப்போ மஹிகழுக பார்த்து சிச்சு காக்கா குஹுவாத்து கிட்ட மெதுவா இப்படி சொல்லுச்சு, குஹோ அங்க பாத்தியா, வெயில இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க என்னமோ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கிராமத்து ஜனங்க விடிய காலையில எழுந்திருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இவங்க என்னமோ ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க போல. எனக்கும் அதான் ஒண்ணுமே புரியல. சரி வா, அவங்க கிட்டே போய் கேட்கலாம், இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு 2 பேரும் காரை விட்டு இறங்கி மஹிகழுகு பக்கத்துல போனாங்க. அப்ப சிச்சு காக்கா மெதுவா, அம்மா ஏமா கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா அப்படின்னு சிச்சு காக்கா சத்தமா கத்துச்சு. ஆனா மஹிகழுகு எழுந்திருக்கவே இல்ல. அதனால குஹுவாத்து இன்னும் சத்தமா, ஏமா கொஞ்சம் எழுந்திரீங்கம்மா அப்படின்னு கத்துச்சு. அத கேட்டு மஹிகழுகு கண்ணு மூடிக்கிட்டே, அட யாரது, நடுராத்திரியில யார் என் தூக்கத்தை கெடுக்க வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுச்சு. அத கேட்டு குஹுவாத்து சிச்சு காக்கா 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. என்னது நடுராத்திரியா? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பட்ட பகலா இருக்கு, நடுராத்திரின்னு சொல்றீங்க? அத கேட்டதுமே ரொம்பவும் கோவம் வந்துச்சு மஹிகழுகுக்கு. எழுந்திருச்சு அவங்கள கோவமா பாத்துச்சு. ஏமா உனக்கு என்னம்மா திமிரா? நடுராத்திரியில வந்து என் தூக்கத்தை கெடுத்துவிட்டு என்ன கிண்டல் வேற பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? உங்களுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்ல? என்ன பண்றீங்க இங்க? மன்னிச்சிடுங்கம்மா, நாங்க உங்களை கிண்டல் பண்ணல. நாங்க உண்மையாதான் சொல்றோம். ஆகாயத்துல சூரியன் இருக்கான், பட்ட பகலா இருக்கு, நீங்க நடுராத்திரின்னு சொல்றீங்க, அதனாலதான் கேட்டோம். மஹிகழுகு அவங்களுடைய அப்பாவித்தனமான முகத்தை பார்த்து அவங்க இந்த ஊருக்கு புதுசு அப்படிங்கறத புரிஞ்சுக்குச்சு. ஓஹோ, நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களா?
அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இது நடுராத்திரி தான், வேணும்னா உங்க போன்ல டைம் பாத்துக்கோங்க. ஏற்கனவே பாத்துட்டோமா, நைட்டு 2:30 மணி அப்படின்னு காட்டுது. ஆனா இந்த வெளிச்சம் தான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ மகிக்கழகு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு, எங்க ஊரு இப்படிதாமா இருக்கும். இங்க பகல் மட்டும் தான் இருக்கும், ராத்திரி நேரமும் இப்படி பகலாதான் இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு. நாங்க நேரத்தை பார்த்துதான் எழுந்திருப்போம், நேரத்தை பார்த்துதான் தூங்குவோம். இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த குஹுவாத்துக்கும் சிச்சு காக்காவுக்கும் அவங்க கேட்டத அவங்களாலேயே நம்ப முடியல. இருட்டே இல்லாத ஊரா? அது எப்படி சாத்தியம்? உங்க ஊர்ல ஏன் இரவில்ல? அதெல்லாம் பெரிய கதை. இப்போதைக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல. எனக்கு நல்லா தூக்கம் வருது. நீங்களும் இங்க எங்கேயாச்சும் படுத்து தூங்குங்க. காலையில எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா இந்த ஊரை பத்தி எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி மகிக்கழுகு மறுபடியும் போர்வையை போத்தி படுத்து தூங்குச்சு. சிச்சு காக்கா குஹுவாத்து 2 பேருமே அவங்க கார் கிட்ட வந்தாங்க. குஹோ, இத நம்ப முடியல. இருட்டே இல்லாத ஊரா? ஏதோ கனவுல இருக்கிற மாதிரி இருக்கு. உண்மைதான் சிச்சு, அதுக்குதான் இந்த ஊருக்கு வெளிச்சப்புறம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க போல. சரி, காலையில எழுந்திருச்சா எல்லாமே சொல்லுவாங்க விடு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா காலையில 6 மணி ஆச்சு. ஆனா அங்க எந்த ஒரு மாற்றமும் இல்ல. எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. குஹு சிச்சு 2 பேருமே எழுந்திருச்சு முகத்தை கழுவிக்கிட்டு ஊரை சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு வீட்டுக்கு முன்னாடி துணிக்குருவி மாட்டுக்கு பால் கறந்துகிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அவளுடைய பொண்ணான புஜியும் அவ பக்கத்துல தான் நின்னுக்கிட்டு இருந்தா. அப்போ குஹுவாத்து சிச்சு காக்கா 2 பேரும் துணி பக்கத்துல போனாங்க. வணக்கங்க, உங்க பேரு என்னங்க? வணக்கம், என்னோட பேரு துணி. இது என்னோட பொண்ணு புஜி. நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களா? ஆமாங்க, நாங்க பக்கத்துல இருக்கிற பட்டணத்துல தான் இருக்கோம். ராத்திரி நேரம் உங்க ஊருக்கு வந்தோம். இங்க வெளிச்சமா இருந்துச்சா, அத பார்த்து ஆச்சரியமா பட்டோம். துணி சிரிச்சுக்கிட்டே, ஓ அப்படியா? எங்க ஊருக்கு புதுசா யாரு வந்தாலும் இப்படிதான் ஆச்சரியப்படுவாங்க. போக போக எல்லாமே பழகிடுங்க. ஆனா இந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? உங்க ஊருக்கு ஏன் இரவில்ல, கொஞ்சம் சொல்றீங்களா? எங்க முன்னோர்கள் சொன்னபடி 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊரும் மத்த ஊருங்க மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மலை மேல ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாராமா. எங்க ஊருக்காரங்க அவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாமா. அப்ப ஒரு நாள் அந்த முனிவர் அவருடைய தவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க ஊருக்காரங்க பண்ண சேவையை பார்த்து சந்தோஷப்பட்டு, உங்களுக்கு என்ன வர வேணும் கேளுங்கன்னு சொன்னாராம். அப்ப எங்க ஊருக்காரங்க, ஐயா, இங்க ராத்திரி நேரத்துல திருடனுங்க தொல்லையும் கொடூரமான மிருகங்க தொல்லையும் இருக்கு, எங்களுக்கு இந்த இருட்டில இருந்து விமுக்தி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாமா. உடனே அந்த முனிவர் அவருடைய தவசக்தியால எங்க ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு சூரியனுடைய சிலையை வச்சு, இந்த சிலை இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல இருட்டே இருக்காது, எப்பவுமே வெளிச்சமா தான் இருக்கும் அப்படின்னு வரம் கொடுத்தாராமா. அதனாலதான் இன்னை வரைக்கும் எங்க ஊர்ல ராத்திரிங்கிறதே கிடையாது. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சிச்சு காக்காவுக்கும் குஹுவாத்துவுக்கும் என்ன சொல்றது அப்படின்னே புரியல. அப்படின்னா இது கடவுள் சக்தியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ புஜ்ஜி ரொம்பவும் அப்பாவியா, ஆமா, எங்க அம்மா சொல்றது உண்மைதான். எங்க ஊர்ல ராத்திரி இருக்காது, இங்க பேய் பிசாசு வராது, திருடனுங்களும் வரமாட்டாங்க, எப்ப வேணும்னாலும் விளையாடலாம். புஜ்ஜி சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. நீங்க ராத்திரி பகல்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எந்த நேரத்துக்கு தூங்குவீங்க? நாங்க கடிகாரத்தை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நேரத்தை பார்த்து தான் நாங்க எல்லாத்தையும் செய்வோம். ராத்திரி 9 மணி ஆச்சுன்னா பசங்களை படுக்க வச்சிருவோம். அதே மாதிரி நாங்களும் படுத்து தூங்கிடுவோம். காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சுப்போம். கொஞ்சம் முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கப்புறமா போக போக பழகிடுங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு லூசி புறா வந்துச்சு. அதோட கையில ஒரு சின்ன பை இருந்துச்சு. என்ன டோனி, புது ஆட்களோட பேசிக்கிட்டு இருக்க? பால் கறந்துட்டியா? இப்பதான் முடிஞ்சது. இதோ இவங்க நம்ம ஊருக்கு புதுசு. இவங்க பேரு சிச்சு காக்கா குஹுவாத்து. வாங்க வாங்க, எங்க ஊருக்கு வரவேற்கிறேன். எங்க ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்களே, இன்னும் நாங்க ஷாக்கை விட்டு வெளியில வரவே இல்லை. இப்படிப்பட்ட நல்ல ஊர்ல வாழ்றதுக்கு நீங்க எல்லாரும் கொடுத்துதான் வச்சிருக்கணும். அவங்க எல்லாரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் சோட்டு கிளியோட புள்ளியான பன்னு கிளி வந்தாங்க. புஜ்ஜே புஜ்ஜே, வா நாம போய் விளையாடலாம். இதோ வரேண்டா பன்னு. அம்மா, நான் பன்னு கூட விளையாடுறதுக்கு போறேம்மா. சரி புஜ்ஜி, பாத்து. பன்னு புஜ்ஜி 2 பேருமே சந்தோஷமா விளையாடுறதுக்காக போயிட்டாங்க. பசங்களுக்கு இந்த ஊரு சொர்க்கம் மாதிரி இருக்கும்ல, எப்ப வேணும்னாலும் விளையாடலாம். ஆமாங்க, எங்க ஊரு குழந்தைங்களுக்கு இருட்டுனா பயமே இல்ல. ஆனா மத்த ஊருக்கு போனா இருட்டை பார்த்து பயப்படுவாங்க. அது மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படியே சிச்சு காக்கா குஹுவாத்து 2 பேருமே அன்னைக்கு நாள் பூரா அந்த ஊர்ல தான் இருந்தாங்க. ஊருக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. துணிக்குருவி அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வயிறார சாப்பாடு செஞ்சு போட்டான்.
அன்னைக்கு ராத்திரி அவங்க டொனியோட வீட்ல தான் தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க அவங்க ஊருக்கு திரும்ப போக தயாரானாங்க. அப்போ ஊஜனங்க எல்லாரும் அவங்கள வழி அனுப்புறதுக்காக வந்தாங்க. எங்களை நீங்க எல்லாரும் நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு நன்றிங்க. 2 நாளா ஏதோ புது உலகத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மெமரிஸை மறக்க முடியாது. மறுபடியும் வர முடிஞ்சா வாங்க, எங்க ஊர் கதவு உங்களுக்காக திறந்தே இருக்கும். அப்படி சிச்சு காக்கா குஹுவாத்தை எல்லார்கிட்டயும் வரோம் அப்படின்னு சொல்லி கார்ல கிளம்புனாங்க. அவங்க வெளிச்சப்புறத்துல இருந்து வெளியில வந்த உடனே சாதாரண உலகத்துக்கு வந்துட்டாங்க. சாயந்தர நேரம் இருட்ட ஆரம்பிச்சுது. சிச்சு, இதெல்லாம் உண்மைதானா? இப்பவும் என்னால நம்பவே முடியல. அட உண்மைதான் குஹு, அந்த ஊரு அந்த ஊஜனங்க எல்லாருமே உண்மைதான். இந்த பயணத்துல நான் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், உலகத்துல நமக்கு தெரியாத அதிசயங்கள் நிறைய இருக்குது போல அப்படின்னு அவங்க 2 பேருமே அந்த ஊரை பத்தி பேசிக்கிட்டு அதே ஆச்சரியத்தோட அவங்களுடைய ஊருக்கு போயிட்டாங்க. பறவைகளின் கிராமத்துல காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் மட்டும்தான் சின்னதா ஒரு வெளிச்சம் இருக்கும். மத்த நேரம் எல்லாம் இருட்டாதான் இருக்கும். அவங்களுக்கு மதியம் அப்படிங்கறதே இருக்காது. அந்த ஊர்ல கரண்ட் வசதியும் கிடையாது. அதனால பறவைங்க எல்லாரும் கொஞ்சமா வெளிச்சம் இருக்கும் போதே வெளியில செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா விளக்கேத்தி வச்சு வீட்டுக்குள்ளார செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செஞ்சுப்பாங்க. அந்த பறவைங்களோட ஊர்ல அதிகமா சூரிய ஒளி இல்ல அப்படிங்கறதுனால வயல்ல விளைச்சலும் சரியா வெளியவும் விளையாது, லாபமும் வராது. ஆனாலும் வேற வழி இல்லாம காலையில வயலுக்கு வந்து இருக்கிற கொஞ்சம் வெளிச்சத்துல எல்லாரும் விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் காலையில பறவைங்க எல்லாரும் வெளிச்சம் இருக்கும் போதே வயலுக்கு போய் நீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்ல வெளிச்சம் அதிகமா இருக்கிறது இல்லைங்கிறதுனால வெளிச்சலும் சரியா வெளியவே மாட்டேங்குது. ஆமா சிச்சு, நீ சொல்றது உண்மைதான். அதனால பெருசா லாபமும் வர மாட்டேங்குது. என்ன பண்றது, நம்ம ஊரு இப்படிதான். அதனால நாம இப்படியேதான் வாழணும். பசங்களை காலையிலேயே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வெளியில வந்து வேலை பாக்குறது, இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை. நம்ம கிட்ட பணம் மட்டும் இருந்துச்சுன்னா நாம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அப்பதான் எல்லாமும் மாறும். நம்ம ஊரு எப்பவுமே இருட்டாதான் இருக்கு, அது நமக்கு அப்படியே பழகிடுச்சு. ஆனா நம்ம பசங்களும் இதே கஷ்டத்தை தான் அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வயல் வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. காலையில 10 மணி ஆச்சு. மறுபடியும் அந்த ஊரே இருட்டாயிடுச்சு. அதனால பறவைங்க எல்லாரும் விளக்கு பிடிச்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. பசங்களுக்கு 11 மணிக்கு தான் ஸ்கூலே தொடங்கும். பறவைங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் அவங்கவுங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பவுமே இருட்டா இருக்கிறதுனால பாத்திரம் கழுவுறத கூட பறவைங்க எல்லாருமே வீட்டு வாசல்ல வச்சுதான் கழுவிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, சமையல் செஞ்சிட்டியாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொடு. அப்புறம் ஸ்கூலுக்கு வர ரொம்ப லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சரி சரி புஜி, இதோ சாப்பாடு செஞ்சு முடிச்சிருவேன், அதுக்குள்ள போய் நீ ரெடியாவு. அம்மா, எனக்கு ஒரு விளக்கு கொடுக்கறியா? உள்ள இருக்கு புஜி, போய் எடுத்துக்கோ. அம்மா, இந்த இருட்டுல நான் எங்கன்னு போய் தேடி எடுக்கிறதுமா? அட ஆமால, சரி இரு நானே வந்து எடுத்து கொடுக்கறேன். அப்படி துணி போய் புஜிக்காக விளக்க எடுத்துக்கிட்டு வந்தா. இப்படி பெத்தவங்க எல்லாருமே வீட்டுக்கு வெளியில பசங்களுக்காக சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கும் ரெடியானாங்க. ஸ்கூலுக்கு ரெடியான உடனே பசங்களுக்கு சாப்பாடையும் கட்டி கொடுத்து அப்படியே கையில ஒரு விளக்கையும் கொடுத்து அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க. அதனால அப்பாடா அப்படின்னு உட்காந்துட்டாங்க. என்ன டோனி, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? என்ன முடிஞ்சுதோ, ரொம்ப பதட்டமா தான் எல்லா வேலையும் முடியுது. ஆமா, என்ன பண்றது, இன்னும் நிறைய வேலை இருக்கே. ஆனா இந்த இருட்டுல வேலை செய்யறது கஷ்டமா இருக்கு. உண்மைதான், ஆனா எதுவும் பண்ண முடியாது. சரி வா, கிணத்துல போய் நாம தண்ணியை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிணத்துல தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக அவங்க 2 பேருமே போனாங்க. அப்பதான் கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக மகிக்கழுகு, சிச்சு காக்கா, லூசி புறா எல்லாருமே வந்தாங்க. அட டோனி, நீங்களும் தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தீங்களா? ஆமா, வீட்டுக்கு தண்ணி வேணும் இல்லையா மகி? ஆனா மகி, இப்படி விளக்கு எடுத்துக்காம தண்ணி எடுக்க நீ எப்படி வந்திருக்க? பின் என்ன பண்றது, எல்லாம் பழகி போச்சு. அது மட்டும் இல்லாம தண்ணி கொடுத்து எடுத்துட்டு போகும்போது விளக்கு எடுத்துட்டு போறதுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்குன்னு இருட்டுல தெரியாம எங்காவது பள்ளத்துல விழுந்தா உன் பல்லு எல்லாம் உடைஞ்சு போயிடுமே மகி. இதத்தான் நானும் சொல்லான்னு நினைச்சேன் லூசி, நீயே சொல்லிட்ட, பரவாயில்ல. நாம எல்லாரும் வெளிச்சம் வர்றதுக்கு ஏதாவது பண்ணலாமா? அப்ப வெளிச்சம் இருக்கும் இல்லையா? உன்கிட்ட ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு டோனி. அப்போ டோனி குருவி கிட்ட ஒரு ஐடியா இருந்துச்சு.
எல்லார்கிட்டயுமே அந்த ஐடியாவை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சா. நாம எல்லாருமே அக்கத்து பக்கத்துல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம நம்ம வீட்டு வாசல்ல ஒரு லேந்தர் விளக்க தொங்க போட்டுடலாம். அப்படி எல்லாருமே அவங்க வீட்டு வாசல்ல விளக்க தொங்க போட்டீங்கன்னா அப்போ வெளிச்சமாவும் இருக்கும், யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது இல்லையா? உண்மைதான். அப்ப எல்லா இடமும் வெளிச்சமா இருக்கும். எங்கேயாவது போகணும் அப்படின்னா விளக்கு எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. தீப்பந்தத்தையும் ஏத்தி வைக்கலாமே. இது நல்ல யோசனை தான் டோனி, அப்படியே பண்ணலாம். சரி வாங்க, இப்ப நாம எல்லாரும் வேலைக்கு போகணும் இல்லையா? டோனி சொன்னபடியே எல்லாருமே அவங்க வீட்டு வாசல்ல விளக்க தொங்க விட்டாங்க. அப்படி எல்லார் வீட்டு வாசல்லையும் விளக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சமாவும் இருந்துச்சு. அந்த வெளிச்சத்துல எல்லாருமே ரொம்பவும் சுலபமா வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. டோனி, இந்த யோசனை இதுக்கு முன்னாடி எதுக்கு உனக்கு வரல? என்னவோ இப்ப வந்துச்சு, அதனாலதான் சொன்னேன். ஏன், என்னாச்சு? ஒன்னும் இல்ல, இருட்டுல இருக்கும்போது வாசல் பெருக்குன பாதி பாதியாதான் பெருக்கிருக்கேன் போல. இப்ப இந்த வெளிச்சத்துல நல்லாவே குப்பை இருக்கிறது தெரியுது, பெருக்கணும். சரி, அப்படின்னா போய் பெருக்கு, மறுபடியும் நம்ம வேலைக்கு போகணும் இல்லையா? அப்படி சிச்சு காக்க போய் வீட்டு வாசல பெருக்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ டோனி பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிக்கிட்டு இருந்தா. இப்படி எல்லாரும் அவங்கவுங்க வேலைய முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் வேலை செய்யறதுக்காக கிளம்புனாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரமும் ஆச்சு. அதனால பசங்க எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்க. பெரியவங்க எல்லாருமே அன்னைக்கு சாயந்தர நேரம் உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. டோனி, நீ கொடுத்த ஐடியா உண்மையிலேயே வேலை செஞ்சிருக்க. இப்ப எங்க போனாலும் இந்த விளக்க பிடிச்சுக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, விளக்க பிடிச்சிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லதா. ஆனா நாம எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, இதுக்கு ஒரு பரிகாரமே இல்லையா? என்ன பண்றது, ஏதாவது ஒரு யோசனை தான் வரும், அது நமக்கு வேலை செஞ்சுது. அது உண்மைதான். ஆனா இதுக்கும் ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லு டோனி, அதையும் நாங்க செஞ்சிடுறோம். இப்போ வர வழியில எல்லாம் வெளிச்சம் இருக்கு சரி, ஆனா வயலுக்கு வெளிச்சம் இல்லையே. ஆமா, விளையிற வெளிச்சலும் நம்ம வீட்டுக்கே சரியா போகுது. பக்கத்து ஊருக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யற பணம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க சரியா போயிடுது. பணம் மிச்சமாகறதே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவும் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி துணிக்குருவியும் யோசிக்க ஆரம்பிச்சா. என்ன பண்ணா எந்த கஷ்டமும் இல்லாம வாழலாம் அப்படின்னு துணிக்குருவி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்ப துணி எல்லார்கிட்டயும் இப்படி சொன்னா. ஆமா, இப்போ நம்ம வயல்ல விளையிற விளைச்சல் நம்ம வீட்டுக்கு சரியா போகுது. ஆனா நிறைய வயல்ல விவசாயம் செய்யாம அப்படியே இருக்கு இல்லையா? அந்த வயல்ல நம்ம வேற ஏதாவது விளைய வச்சா ஒருவேளை அதுல இருந்து லாபம் கிடைக்குமா என்னவோ? ஆனா எப்படி டோனி, வெளிச்சம் இல்லாம எந்த விளைச்சல் விளையுது சொல்ல பாக்கலாம்? நீ சொல்றது உண்மைதான். ஆனா வெளிச்சம் இல்லாம உண்மையிலேயே வேற எதுவுமே விளையறதே கிடையாதா? துணி அப்படி சொன்னதுனால எல்லாரும் வெளிச்சமே இல்லாம என்ன விளைச்சல் விளையும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ யாருக்கும் எந்த ஒரு ஐடியாவுமே வரல. அட, வெளிச்சம் இல்லாம விளையிற விளைச்சல் அப்படின்னு என்ன இருக்குன்னு தெரியலையே. ஏன், இந்த இஞ்சி, மஞ்சள், அப்புறம் இந்த புளிச்சக்கீரை, இது எல்லாமே வெளிச்சம் கம்மியா இருந்தாலும் நல்லா தானே விளையும். அப்படி அதெல்லாம் நல்லா விளையும் அப்படின்னா பேசாம நாம நம்ம வயல்ல அதையே விளைவிக்கலாமே. அப்ப அது மூலமா நமக்கு வருமானமும் வரும். அந்த வருமானம் வந்துச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதே. இது நல்ல யோசனை தான் டோனி, நம்ம அப்படியே பண்ணலாம். ஆனா அதை எல்லாத்தையும் நாம எப்படி விற்க போறோம்? நாம எல்லாரும் வேலைக்கு வேற போகிறோம் இல்லையா? அப்படி மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பசங்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க. என்ன வேலை பண்ணாலும் காலையில 10 மணி வரைக்கும் தானே பண்ண போறோம். அதுக்கப்புறமா வீட்டு வேலையை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நாம எப்பவும் போல வேலைக்கு போயிடலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு விளைச்சல் விளைஞ்சா சரி, ஒரு வேலை விளையலனா என்ன பண்றது? விளைச்சல் விளைஞ்சா அதை கொண்டு போய் விக்கலாம். இல்லனா எல்லாரும் அமைதியா எப்பவும் போல எல்லா வேலைகளையும் பாத்துக்கிட்டு பணத்தை மிச்ச பிடிச்சுக்கிட்டு ஆட்டையும் மாட்டையும் வாங்கலாம். அதுக்கப்புறம் பால் வித்து வியாபாரம் பண்ணலாம். மகி சொல்றது உண்மைதான். கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு ஆடு மாடு வாங்க வேண்டியதுதான். ஏதோ ஒண்ணு பண்ணி பணத்தை சம்பாதிச்சு நம்ம ஊருக்கு கரண்ட் வர்றதுக்கான வழிய பாக்கணும். அப்படி எல்லாருமே சேர்ந்து பல விதமான விளைச்சல விளைய வச்சு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அவங்க நினைச்ச மாதிரி வயல்ல விளைச்சலையும் விளைய வைக்க பார்த்தாங்க. நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஊர்ல வெளிச்சம் இருக்கிற நேரத்துல எல்லாருமே வயலுக்கு போய் வயலுக்கு தேவையான தண்ணிய பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க போட்ட சில செடிகள் எல்லாமே நல்லாவே காய்ச்சுது. அத பார்த்து அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. துணி நட்ட செடியில சிலது வேலை செஞ்சிருக்கு. ஆமா, நானும் அதைத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு போய் விற்க வேண்டியதுதான். வித்து வர பணத்துல கொஞ்சத்தை செலவுக்கு வச்சுக்கிட்டு மாடு எருமை எல்லாம் வாங்கிடலாம்.
ஆமா, அப்படி பண்ணா அதுக்கப்புறம் வேற ஊருக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம ஊர்லயே வியாபாரம் பண்ணலாம். அப்படி பறவைங்க எல்லாருமே அவங்க வயல்ல விளைஞ்ச காய்கறிகள் எல்லாத்தையுமே விற்க ஆரம்பிச்சாங்க. அது மூலமா அவங்களுக்கு லாபமும் கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுக்கு அவங்க காய்கறி வாங்க வேண்டிய செலவும் குறைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி அவங்க வியாபாரம் பண்ணி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. டோனி, இப்ப நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல? ஆமா லூசி, சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம ஊரும் நல்லாதான் இருக்கு இல்லையா? உண்மைதான் டோனி. இப்பதான் நம்ம ஊர் எனக்கு பிடிச்சிருக்கு. கரண்டே இல்லனாலும் எந்த ஒரு கஷ்டமும் இல்ல நமக்கு. அப்படி பறவைங்க எல்லாருமே வெளிச்சமே இல்லாத ஊர்ல கூட கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.